Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இழப்பீடு வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலாடி தாலுகாவிற்கு உட்பட்ட செவல்பட்டி, உச்சிநத்தம், வி சேதுராஜபுரம் உள்ளிட்ட 10க்கு மேற்பட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், மல்லி, உளுந்து ஆகிய பயிர்கள் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேசிய வேளாண்மை காப்பீட்டு நிறுவனம் மூலம் பயிர்களுக்கு காப்பீடு செய்தும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து விவசாயிகள் கடலாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் வராததை கண்டித்தும் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர் மழை வெள்ளத்தாலும் பாதிக்கப்படக்கூடிய இந்த சிவப்பு மிளகாய் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு செய்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு வேளாண் காப்பீடு நிறுவனம் உரிய இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதிலே தயக்கம் காட்டுகிறது. தொடர்ந்து இந்த விவசாயிகளுக்கு காப்பீடு இழப்பீட்டுத் தொகை கிடைப்பதிலே தொடர்ந்து வஞ்சித்து வருகின்றது. இதனை கண்டித்து இன்றைக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கொண்டு சென்றும் கூட உரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்படவில்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் சாலமங்கலத்தில் அரசு நிலத்தில் கட்டப்பட்டு வரும் கடைகளுக்கு விதிகளை மீறி கரப்ஷன் அரசு மின் இணைப்பு வழங்கி உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சாலமங்கலம் மெயின் ரோட்டில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் தற்போது அனுமதியின்றி புதிதாக கடைகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த கடைகளுக்கான மின் வாரிய அதிகாரிகள் விதிகளை மீறி சாலையின் நடுவே கம்பம் அமைத்து மின் இணைப்பு வழங்கி உள்ளனர். இதை அறிந்த கிராம மக்கள் ஆக்கிரமிப்பு கடைகளுக்கு மின் இணைப்பு வழங்கி கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அரசு என்பதை ஸ்டாலின் அரசு மீண்டும் நிரூபித்துள்ளதாக ஏளனம் செய்கின்றனர்.